ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு செலவு வந்து போச்சு. வண்டி 2 டேஸ் தான் ஆச்சு சர்வீஸ் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு வந்தோம். நம்ம அந்த வீடியோ காமிச்சிருந்தோம் இல்லையா, 7500 கிட்ட நம்மளுக்கு செலவாயிடுச்சு. திருப்பி இன்னைக்கு வண்டி ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா நம்மளுக்கு பேட்டரி வீக்காக இருந்தது. ஆல்ரெடி கொஞ்சம் டவுனாக அமுங்கி தான் ஸ்டார்ட் ஆகிட்டு இருந்தது. கம்பெனியில் மாற்றலான்னு தான் பார்த்தேன், ஆனால் மாற்றலை. அவங்க வாரண்டி செல்லாதுன்னு, வாரண்டி பார் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஏன்னா 2 இயர்ஸ் வாரண்டி இருக்குது, ஆனால் கிலோமீட்டர் ஓடி இருக்கு அப்படின்னு பயர் சொன்னாங்க. இன்னைக்கு நம்ம அந்த பேட்டரி சேஞ்ச் பண்ணணும். அது ஒரு அன்எக்ஸ்பெக்டடான செலவு. இந்த வீடியோ அதை பற்றி தான். நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி இருந்ததுன்றது வீடியோ பார்க்கலாம் வாங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக சாவி போட்டோம். சாவி போட்டு ஸ்டார்ட் பண்ணாக்கா இடிக்குது, சவுண்டு வருது பாருங்க. ஃபுல்லாக இப்படி தான் சவுண்டு வருது. ஒரு போன வாரமே ஒரு மாதிரி டல்லாக இருந்தது. வண்டி அமுங்கி தான் ஸ்டார்ட் ஆகிட்டு இருந்தது. சரி ஒரு மாதம் ஓடுமான்னு ட்ரை பண்ணேன். அதுக்குள்ளே இன்னைக்கு வேலையை வச்சிச்சு. என்னன்றது பார்க்கலாம். பேட்டரிக்காரங்களுக்கு கால் பண்ணிட்டேன். அவங்க வரேன்னு சொல்லியிருக்காங்க. வந்து செக் பண்ணுவோம். நம்ம ரீசார்ஜ் பண்ணி பார்க்கலாம். இல்லைன்னா மாற்றி தான் ஆகணும். வரட்டும், பார்த்துக்கலாம். பேட்டரிக்காரங்க வந்துட்டாங்க. இந்த வண்டி தானே. எப்படி நீங்கள் கேட்டு தான் கேட்குறேன்னு சொன்னாங்க. கேட்கக்கூடாது, நீங்கள் நேராக அனுப்பிச்சிடணும். காலை அனுப்பிச்சிடணும். ரேக்கில் இருக்குதுல்ல, சரி. பேட்டரிக்காரனை வந்து செக் பண்ணாங்க. ஜம்பர் வச்சு ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகுது, பவர் இருக்குது. ரீசார்ஜ் பண்ணாலும் நிற்காது அப்படின்னாங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது இறங்கிடுது, ஃபுல்லாகவே இறங்குது. அப்புறமா அவங்க பேட்டரி போட்டு ஜம்பர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. திருப்பியும் ஆஃப் பண்ணிட்டு திருப்பி போட்டால் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. பேட்டரி சுத்தமாக அடி வாங்கியிருக்கு போல இருக்குது. சரி, மாற்றிடுவோம். பேட்டரி மாற்றுறதுக்காக பெருங்குடி பேட்டரிஸோட பாலவக்கத்தில் இருக்கிற கடைக்கு வந்திருக்கோம். இவங்க அமரான் டீலரு. நம்ம பழைய வண்டிகளை இங்கே தான் மாற்றிருக்கோம். அண்ணன் பழைய பேட்டரி கழட்டி எடுத்துக்கிறாங்க. எடுத்துகிட்டு புது பேட்டரி மாற்றுறதுக்காக போகிறாங்க. பழைய பேட்டரிக்கு எவ்வளோ தரும்னு தெரில. புது பேட்டரி எடுத்து என்ன சார்ஜ் அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். புது பேட்டரியா? இந்த மாதம் வந்ததா புது ஸ்டாக்கா? சனிக்கிழமை தான் எடுத்துகிட்டு வந்தேன் போயிட்டு. புது இதுக்கு எவ்வளோண்ணா இருக்குது வாரண்டி? இது 5 வருஷம் வாரண்டிண்ணா. 60 மாதம். ஓகே ஓகே. 2.5 வருஷம் ஃப்ரீ கேரண்டி. கிலோமீட்டர் கணக்கு கிடையாது, கிலோமீட்டர் வருஷம் தான். 2.5 வருஷம். 2.5 வருஷத்துல பேட்டரி போயிடுச்சுன்னா வேறு புதுசு மாற்றி கொடுத்துருவோம். அப்போ 5 இயர்ஸ்ன்றது என்னது? 5 இயர்ஸ் வாரண்டி தான். ஃப்ரீ கேரண்டி 2.5 வருஷம். ஓகே ஓகே ஓகே. ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி. ரீப்ளேஸ்மெண்ட்டு 2.5. ரைட்டாக இருக்கும். புது வண்டின்றது ஆல்டர்னேட்டிவ் எதுவும் ப்ராப்ளம் வராதுல்ல? வராது. சாவி கையில் தானே வச்சுருக்கீங்க. அண்ணன் இது மாட்டிகிட்டு இருக்காங்க. அந்த பேட்டரிக்கு சுற்றி இருக்கிற கவர் ஏற மாட்டேங்குது. இது கொஞ்சம் பெருசாக இருந்தது பேட்டரி. அப்புறமா அட்ஜஸ்ட் பண்ணி அந்த கவருக்குள்ளே போட்டு இப்போ டைட் பண்ணிகிட்ருக்காரு. நல்லா டைட் பண்ணிவிட்டு அந்த கிளாம்பெல்லாம் மாட்டிட்டு நம்ம மாட்டுவோம். கிளாம்பெல்லாம் நல்லா டைட் பண்ணிவிடுங்க. ஏன்னா கிளாம்பு டைட் பண்ணலன்னா அது ஷேக் ஆகிட்டே இருக்கும். அதனால் கிளாம்பு நல்லா டைட்டாக வச்சுக்கோங்க. பேட்டரி நம்ம அடிக்கடி செக் பண்ணுங்கள். இந்த பேட்டரினா நம்ம அடிக்கடி செக் பண்ணலாம். அதில் ஒரு க்ரீன் கலரில் ஒரு கிளாஸ் மாதிரி தெரியும் இண்டிகேட்டரு. அதில் ஒயிட் ஆகும்போது பேட்ரி வீக் ஆகுதுன்னு அர்த்தம். நம்ம இதில் அடிக்கடி வாட்டர்லாம் செக் பண்ணிங்கனாக்கா இது 2.5-3 வருஷம்லாம் தாராளமாக ஓடும். இது அமரான் ப்ளூ கோ பேட்டரி நல்லது தான். 7வது மாதம் இந்த புது ஸ்டோக்கு தான் 2.5 வருஷம் வாரண்டி சொல்லுங்க. ஸ்டார்ட் பண்ணவா? புது பேட்டரி போட்டாச்சு. நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறோம். ஒரே தம்மில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு.
ரன்னிங்கில் தான் இருக்குது. நம்ம மீட்டரை சேஞ்ச் பண்ணிவிட்டு முன்னாடி மாதிரி சேஞ்சாக தான் பார்ப்போம். முன்னாடி மீட்டர் ஆன் பண்ணும்போது மாறி இருந்தது. ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குது. ஓகே, பேட்டரி தான் ப்ராப்ளம். பேட்டரி மாற்றிடலாம். பில்லு போட்டாச்சு. பெருங்குடி பேட்டரிஸ்ன்னு சொல்லிட்டு கடையில் போட்டிருக்கோம். பேட்டரி அவ்வளோ ஆச்சு. பேட்டரி வாரண்டி டேட்டில் எழுதி கொடுத்துருக்கு பாருங்க. 15/7/24 இன்றைக்கி மாற்றிருக்கு. நம்ம பேட்டரியோட நம்பர் எல்லாம் போட்டிருக்கு. 2.5 வருஷம் வாரண்டி போட்டிருக்காங்க. 5 வருஷம் மொத்தம் வாரண்டி, 2.5 வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பில்லு பார்த்தீங்கன்னாக்கா பில்லு பாருங்க, 4800 பேட்டரி, 1000 ரூபா ஓல்டு பேட்டரிக்கு எடுத்திருக்காங்க. மீதி 3800 வாங்கியிருக்காங்க பெருங்குடி பேட்டரிஸ். பார்த்தீங்கன்னா என்ன கிலோமீட்டரில் மாற்றிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 60,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு பாருங்க. 60,000 இன்னும் கம்ப்ளீட் ஆகலை, அதுக்குள்ளே பேட்டரி மாறிடுச்சு. அப்படி பேட்டரி வாங்கி மாட்டியாச்சு. 3800 ஆயிடுச்சு. 4800 1000 ரூபா பழைய பேட்டரிக்குன்னு சொல்லிட்டு மைனஸ் பண்ணிவிட்டு மீதி 3800 அந்த மாதிரி வாங்கினாங்க. பரவாயில்ல, நம்மளுக்கு அவங்க வியாபாரம் பண்ணுறதுக்கு இதுதானே இருக்கிறாங்க. அவங்க கேட்குறத நம்ம கொடுக்க வேண்டியதுதான். தட்ஸ் ஆல். ஆனால் எனக்கு கம்பெனியில் எனக்கு வாரண்டி கிடைக்காதது தான் கஷ்டமாக போச்சு. ஏன்னா 50,000 கிலோமீட்டரில் தான் வாரண்டின்னு சொல்கிறாங்க. 2 வருஷம் டைம் இருக்குது வாரண்டிக்கு. ஆனால் எனக்கு வண்டி வாங்கும்போது அது 80,000 சொன்ன மாதிரி தான் எனக்கு ஞாபகம் இருக்குது இப்போது. ஆனால் இப்போ கேட்டதுக்கு 2 வருஷம் டைமு ஆனால் முடியலை. ஆனால் உங்களுக்கு 50,000 கிலோமீட்டர் தாண்டிட்டோம் இல்லையா, 60,000 ஆகிடுச்சு நம்ம வண்டி. அதனால உங்களுக்கு வாரண்டியில் கிளைம் பண்ணாமல் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம வாரண்டிக்கு போகும்போது நம்மளை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம அதை யோசித்து தான் பண்ணணும். மோட்டார் தொழிலில் இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் வர செலவுகள் வரத்தான் செய்யும். அதெல்லாம் நினச்சி நம்ம இன்றைக்கி இந்த செலவு வந்துச்சு, ஐயோ போன வாரம் தானே சர்வீஸ் பண்ணேன், இன்றைக்கி இந்த செலவு எக்ஸ்ட்ரா வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. நம்ம சம்பாதிக்கிறது நம்ம வண்டிக்காக செலவு பண்ணலாம் தாராளமாக, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது திருப்பி நம்மளுக்கு சம்பாதிச்சு கொடுத்துட்டு தான் இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு சாப்பாடு தண்ணி நாம் கேட்கலன்றது நம்மளால் அதுக்கு என்ன சொல்கிறது, ஏதாவது செலவு பண்ணிகிட்டே இருக்கலாம். வண்டி செலவு வரும்போது செலவு பண்ணிகிட்டே இருக்க, அந்த வண்டி உங்களுக்கு அது ரிட்டர்ன் கொடுத்துட்டே இருப்போம். அது மனசால செய்யணும். புலம்பிக்கிட்டே நம்ம ஐயோ என்னப்பா இந்த வண்டி இந்த செலவு வச்சுன்னே இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அந்த வண்டியை இது சொல்லிடக்கூடாது. நம்ம வண்டி அது ஓட அவங்களுக்கு வயசாகிற மாதிரி தானே ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸ் வரதான் செய்யும். நம்ம அது செலவு பண்ணி சரி பண்ணிகிட்டே இருங்க. அவங்க அந்த வண்டி நம்மளுக்கு ரிட்டர்ன் கொடுத்துட்டே தான் இருப்போம். இந்த வீடியோ தர முடிச்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.